வணக்கம். நான் ஜஸ்டிஸ். இன்னைக்கு நம்ம வீடியோட கன்டென்ட் என்னன்னா, கன்டென்ட்க்கு முன்னாடி ஒரு கன்டென்ட் நான் சொல்றேன். இந்த கன்டென்ட் கிடைக்கிறதுக்கு கான்செப்ட்டா இருக்கிறது கஸ்டமர்ஸ் தான். இப்ப நான் கன்டென்ட்க்கு வரேன். ஆ என்னன்னா, ம் நேத்து ஒரு கஸ்டமர் சென்னையில ஒரு கஸ்டமர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, "சார் உங்க மேட்ரஸ் எல்லாம் வாங்குறது எனக்கு சந்தோஷம் சார். ஆர்டர் எல்லாம் பிளேஸ் பண்ணிர்றேன். ஆனா எனக்கு ஒரு 2 நாள் டைம் வேணும்" அப்டின்னாரு. "என்ன சார் பணம் எதுவும் ரெடி பண்றீங்களா?" அப்டின்னு கேட்டேன். பணம் ரெடி பண்றதுக்கு இல்ல சார். பழைய மேட்ரஸ டிஸ்போஸ் பண்றது பெரிய தலைவலி, கஷ்டம் சென்னையில அப்டின்னாங்க. அப்ப எனக்கு ஒரு 3, 4 வருஷம் முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. புரஷைவாக்கத்துல ஒரு மேட்ரஸ் டெலிவரி குடுக்கும்போது, அந்த கஸ்டமர் வந்து ஒரு விஷயத்த அழுத்தி சொன்னாங்க. "சார், பழைய மேட்ரஸ நான் தொடமாட்டேன். நீங்க தான் அத எடுத்துட்டு போணும்" அப்டின்னாங்க. அப்போ பழைய மேட்ரஸ் எடுத்துட்டு போறதுல என்ன இருக்கு? அத டிஸ்போஸ் பண்றதுல என்ன பெரிய ரிஸ்கா? அப்டின்னு சொல்லிட்டு, ஓகே சார்ன்னு சொல்லிட்டேன். அது ஒரு பெரிய வேல்யூ. குவான்டிட்டியும் நெறைய ஒரு 4 மேட்ரஸ். ஆ அப்போ பெரிய வேல்யூ ஆயிருச்சு. ஒரு 60,000 பக்கம் பேமெண்ட்ட நிறுத்தி வச்சுட்டாரு. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்காங்க. அப்போ நான் இங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போறேன். போயிட்டு சார் என்ன பிரச்சனை அப்டின்னா, இல்லைங்க நான் என்ன சொன்னேன்? பழைய மேட்ரஸ நீங்க தான் எடுத்துட்டு போணும்னு சொன்னேன். அப்டின்னாரு. ஆமா சார் நானும் ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டேன். எடுத்துட்டு போலையா? அப்டிங்கும்போது ஸ்டாஃப்ட்ட கூப்பிட்டு கேட்கிறேன். சார் நைட்டு 11 மணி. நாங்க அந்த மேட்ரஸ எங்கேயாவது போய் போடலான்னா, எல்லா பக்கம் சிசிடிவி இருக்கு, குப்பை தொட்டி இருக்கு. நம்ம அப்படியெல்லாம் மேட்ரஸ் எல்லா இடத்துலயும் போட முடியாது. கார்ப்பரேஷன்ல கேட்கணும். கேட்டதுக்கு அவங்க எல்லாரும் வந்து ஒரு ரூ. 5000 குடுங்க, எடுத்துட்டு போறேங்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது, அந்த விஷயம் கேட்டு எனக்கே ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது ஒரு பழைய மேட்ரஸ் ஒரு 4 மேட்ரஸ் எடுத்துட்டு போறதுக்கு இவ்ளோ காசா? அப்படிங்கும்போது, அவங்க இல்லைங்க அது வந்து எங்க மேஸ்திரி ஒத்துக்க மாட்டாரு கார்ப்பரேஷன்ல. அப்படியெல்லாம் நாங்க மேட்ரஸ் எடுத்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ரிஸ்க் ஆயிருச்சு. நான் சென்னை போயிட்டு, அ அதுக்குண்டான கார்ப்பரேஷன் ஆளுககிட்ட பேசிட்டு, ஒரு தனி வண்டி அரேஞ்ச் பண்ணி, அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் போட்டு, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய செலவாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ரிஸ்க்கே தெரிஞ்சது. அப்புறம் நான் வந்து இந்த பழைய மேட்ரஸ் டிஸ்போஸ் பண்ற விஷயத்த நான் பேசிக்கிறதே கிடையாது. "இல்ல சார், கஸ்டமர் நீங்களே பார்த்துக்கோங்க" அப்படின்னு விட்டுறது. சென்னைய பொறுத்தவரைக்கும் இது வந்து பெரிய ரிஸ்க்குங்க. அப்போ வந்து இந்தியால நம்ம வந்து மோஸ்ட்லி அந்த குப்பைகள டிஸ்போஸ் பண்றது பெரிய டாஸ்க் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட் தான் பார்த்து, அது அதுக்கு ஒரு ஏரியா, ரீசைக்கிள் அந்த மாதிரியெல்லாம் பெரிய லெவல் போணும். அதுக்கெல்லாம் கொஞ்சம் வருஷத்திலேயே கண்டிப்பா நடக்கும்னு தான் நெனைக்கிறேன். ஏன்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு குப்பைகள்லாம் நெறைய சேர்ந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு கிராமத்திலயும் அது பிரச்சனை தான். கிராமத்தில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடமே இல்ல. நாங்க இந்த வேஸ்ட் தண்ணி எல்லாம் சாப்பாடு அது இதெல்லாம் எங்க போய் போடுவோம்? எங்களுக்கு வந்து குப்பை தொட்டி மட்டும் ஆகாது அப்படிங்கிறாங்க. குப்பை வாங்குறவங்க எங்களுக்கு கிளீனா, நீட்டா இருக்கணும். அப்பதான் நாங்க எடுக்க முடியும். நாங்க கை வச்சு அத எடுக்கணும். அது பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி குப்பை அந்த விஷயத்துக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை இனிமேல் வரும். இப்பவே நெறைய நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும் பொழுது நான் இப்போ கன்டென்ட்க்கு உள்ள வந்துர்றேன். அது வந்து சோசியல் அது வேற. அது பார்ப்போம். அப்போ கன்டென்ட் என்னன்னா, ஃபோம், ஸ்ப்ரிங்கு, கோயர் இந்த மாதிரி மேட்ரஸு ஈஸியா டிஸ்போஸ் பண்றதுக்கு என்கிட்ட நெறைய ஐடியாஸ் இருக்கு. அப்போ வந்து லேட்டெக்ஸ்க்கு மட்டும் நீங்க கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. இண்டோ ஃப்ரெஞ்ச் மேட்ரஸ் அப்டின்னா, அதுக்கு வந்து எப்படி ஃபியூச்சர்ல சிம்பிளா ஒரு பைக்லயே கொண்டு போயிட்டு டிஸ்போஸ் பண்றதுக்கு எப்படி அப்டிங்கிறத நான் ஐடியா சொல்றேன். இப்போ கோயருக்கு வரலாம். கோயர் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட்டான மெட்டீரியல். ஆனா உள்ள இருக்கிறது கோயர், ஃபோம். அப்படிங்கும் பொழுது மோஸ்ட்லி அவங்க பண்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ம் எட்ஜ் டேப்பிங்ன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு பக்கம் கட் பண்ணிட்டு நூல இழுத்தீங்க அப்படின்னா, டோட்டல் மேட்ரஸும் உங்களுக்கு அந்த த்ரெட் அப்படியே வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க அந்த ஃபேப்ரிக்க தனித்தனியா எடுத்துட்டு, ஒரு 6 இன்ச்சு இல்ல 8 இன்ச்சு இருக்கிற ஒரு கத்திரி வாங்குனீங்க அப்படின்னா, டெய்லரோட கத்திரி வாங்குனீங்க அப்படின்னா, நீங்களே பீஸ் பீஸா கட் பண்ணி சாக்குல போட்டு ஈஸியா, நீட்டா கார்ப்பரேஷன்ல குப்பை கேட்டு வரவங்ககிட்ட நம்ம குடுத்துறலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸ்ப்ரிங் மேட்ரஸ் அப்படிங்கும்போது அதே சேம் கான்செப்ட். எட்ஜ் டேப்பிங் மட்டும் பிரிச்சுக்கிறீங்க. ஃபேப்ரிக்க கட் பண்றீங்க. கட் பண்ணீங்கன்னா, சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணீங்க. அது ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரம் வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரிங் எல்லாமே ஈஸியா அந்த கட்டிங் பிளேயர் கண்டிப்பா வேணும். ஆனா அந்த பார்டர் மட்டும் கொஞ்சம் ஹெவியா குடுத்துருப்பாங்க. அத மட்டும் நம்ம கட் பண்றது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். மத்தபடி உள்ள இருக்கிற பாக்கெட் ஸ்ப்ரிங் அப்படிங்கும்போது, இண்டிவிஜுவலா இருக்கிற பாக்கெட் எல்லாமே நம்ம எடுத்துறலாம். ஒவ்வொரு ஸ்ப்ரிங்குமே ஒவ்வொரு பார்ட்டா எடுத்து, அது மொத்தமா ஒரு 10 கிலோ வருமாங்கிறதே டவுட்டு. 10 கிலோக்குள்ள தான் வரும். அப்போ உங்களுக்கு அது கொடுக்கும்போது ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஆனா மேட்ரஸ் 40,000, 50,000 அந்த பட்ஜெட்ல வாங்கியிருப்பீங்க. திருப்பி கொடுக்கும்போது தான் தெரியும் அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோமும் அந்த மாரி தாங்க. சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணிக்கலாம். இதே வில்லேஜஸ்ல ரொம்ப ஈஸி. தோட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் நீங்க மண்ணுலயே வந்து
புதைச்சு விட்டீங்க அப்படின்னாலே அது மக்கி போயிடும். காயர் வந்து நீங்க நர்சரி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செடியெல்லாம் வச்சிருக்கீங்கன்னா, அதில நீங்க போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரான உரம். அ நான் பார்த்த வரைக்குமே தென்னை மரத்தோட வேஸ்ட் எல்லாமே சூப்பரான உரம். அது வந்து கிராமத்தில அந்த தோட்டத்தில நானே பார்த்துருக்கேன். நான் பர்சனலா வந்து மக்காச்சோளம் விவசாயம் ஃபர்ஸ்ட் நாங்க தென்னந்தோப்புல போட்டோம். தென்னந்தோப்பு வந்து டோட்டலா அழிஞ்சு போற ஸ்டேஜ்ல இருந்தது. அப்போ வந்து ஒரு 6 மாசத்துல இது வெள்ளாம போட்டு எடுத்துடலாம் அப்படிங்கும்போது சரியான லாபம். ஊர்லலாம் வந்து ஒரு ஏக்கருக்கு ஆ என்ன எந்த அளவுக்கு ஒரு மூட்டை கிடைச்சதோ, அத விட டபுளா எங்களுக்கு மகசூல் கிடைச்சது. ஒவ்வொரு கதிர்லயுமே 3 கதிரு 3 சோள கதிர் வந்து எங்களுக்கு கிடைச்சது. ஒரு தட்டுலயுமே. அப்படிங்கும்பொழுது அதெல்லாம் சரியான உரம். அப்போ லேட்டெக்ஸ்க்கு ஃபியூச்சர்ல டிஸ்போஸ் பண்றதுங்கிறது சரியான வெயிட்டான ஒரு விஷயம். அந்த வெயிட்டான ப்ராடக்ட்ட நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். மத்தபடி டிஸ்போஸ் பண்றதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க. தேங்க் யூ.